ஹாய். இன்றைக்கி ஆர்டர் வந்து முட்டை மிட்டாய். இந்த முட்டை மிட்டாய் ஆர்டர் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக வந்துருச்சு. ஆனால் இந்த ஆர்டர் இல்லை, சாம்பிளுக்காக கேட்டிருந்தாங்க. நான் வந்து சரி சாம்பிளுக்காக தான் சொல்லிட்டு ஹாஃப் கேஜாக நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம ரெகுலர் கஸ்டமர் எல்லாத்துக்கும் ஒரு டூ பீசஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே சாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிவிட்டு ஹாஃப் கேஜி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னே பயமாயிடுச்சுன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஏதாச்சும் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா எல்லாம் டோட்டலாக வேஸ்ட் ஆகிருமேனா. இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியானது தான். இதில் பாதாம், நம்ம கோவா, கீ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்லாம் கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்ணணும். இதெல்லாம் இவ்வளோ யூஸ் பண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டே தான் பண்ணேன்னா கடைசியில் சூப்பராக வந்துருந்தது. டேஸ்ட் வைஸும் சரி, டெக்ஸ்டர் வைஸும் சரி, ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. இப்போ இதை நான் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் டூ பீசஸ் கொடுத்துட்டு அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கும் முட்டை மிட்டாய் வேணும்னா கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா பால்கோவா, குலாப் ஜாமுன், சீம்பால் இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணின ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாயில் வச்சாலே கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இந்த ரெசிப்பியில் கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமேட்டு இதை நான் நைட் ஃபுல்லாக இந்த முட்டை மிட்டாய் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நான் மார்னிங் வந்து இதை பீஸ் போட்டு எடுக்கிறப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அப்புறம் கஸ்டமருக்கு கொடுத்துட்டேன். அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க.